குர்ஆனில் என்னை வியக்க வைத்ததை சொல்கிறேன். உங்களை வியக்க வைத்தது. வறுமைக்கு எதிராக இது போராடுகிறது. வறுமை என்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன். வறுமை ரிலேட்டிவ் டேர்ம். பசிக்கு எதிரான போராட்டம். இதை ரொம்ப கடுமையாக செய்கிறது இஸ்லாம். தன்னில் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கிற ஏழைகளை ஒருவன் கொண்டு செலுத்த மாட்டான் என்று சொன்னார். ஜக்காத் கொடுக்காவிட்டால் அவன் இஸ்லாமியனே இல்லை. அந்த ஜக்காத் யாருக்காக? ஏழைக்காக. ஒருவன் நபிகளில் வந்து கேட்கிறான், 4 கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன், ஹஜ் யாத்திரை போகிறேன், ரம்லான் பெருநாளை கொண்டாடுகிறேன், எல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிறான். கலிமா சொல்கிறேன், இஸ்லாத்தை ஏற்க, எல்லாம். ஏன் இந்த ஜக்காத்தை விட்டு விட்டா என்று கேட்டான். அதனால் என்ன, நாளை நான் கடைப்பிடிக்கிறேனே, நான் நல்ல முஸ்லீம் தானே என்று கேட்டான். நீ ஜக்காத்தை கடைப்பிடிக்காவிட்டால் முஸ்லீமே இல்லை என்று சொல்லிவிட்டான். இந்த ஜக்காத்து ஏழைக்காக உரியது. அது ஏழையின் வரி. நீங்கள் வந்து இட் இஸ் நாட் எ டொனேஷன், இட் இஸ் எ டாக்ஸ். யூ ஹேவ் டு பே டாக்ஸ். அதுதான் அதனுடைய ஆர் யூ வில் பி பனிஷ்ட். அது வேறு எந்த மதத்திலையும் கிடையாது. யூ பே டாக்ஸ், தென் ஒன்லி யூ கேன் பி அன் முஸ்லீம். ஓகே. ஒய் ஷுட் திஸ் டாக்ஸ் பி பெய்டு? இஸ் இட் டு தி கவர்மெண்ட்? நோ, இட் இஸ் டு தி புவர். என்னை கவர்ந்தது அதே மாதிரி என்னை கவர்ந்தது வக்ஃபு செய்வது. அதே மாதிரி என்னை கவர்ந்தது ஒரு கூட்டமாக வாழ்வது. அதே மாதிரி என்னை கவர்ந்தது அந்த கூட்டம் ஏழைகளையும் சேர்த்து கொண்டு செலுத்த வேண்டுமே தவிர இல்லாவிட்டால் அது இஸ்லாமிய கூட்டம் இல்லை என்று குர்ஆன் தீர்மானமாக சொல்கிறது. ஆகவே ஒரு வேறுபாடுகள் உள்ள சமூகத்தில் பசியுள்ள மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். வேறுபாடு இருக்கும். ஆர்காட் நவாபினுடைய வசதியாக நம்ம இவனுக்கு அப்துல் காதருக்கு இருக்குது, வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் அப்துல் காதருடைய ஏழ்மையையும் பசியையும் ஆர்காட் நவாப் கருத மாட்டார் என்று சொன்னால் ஆர்காட் நவாப் முஸ்லீம் இல்லை. அதுவும் எந்த சொல்லை சொன்னாலும் நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து விட்டு தான் சொல்லுவோம். எந்த ஒரு சொல்லுக்கும் நம்பிக்கையாளர்களே என்று தான் கூப்பிட்டு பேசும். நம்புகிறவர்கள் ஒழுங்காக கடைப்பிடியுங்கள். ஆகவே ரொம்ப ஏழைகளின் பால் கொண்ட பரிவு தான் எனக்கு நபிகளிடமும் அல்லாவிடமும் பிடித்த மிகச்சிறந்த பகுதி.